இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். நாமே பொறுப்பு. நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு வரும். நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம், தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அதை புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும். ஆதி செய்தி. இரண்டாவது, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். எல்லாம் மேல இருக்கிறவங்க பார்த்துமா, நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும். மூன்று, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். மூன்றாவது விதி, நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும். நம்புகிறீர்களா? ஒரே மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறாது. கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும். அறிவு தானா மேம்படாது. அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா? இன்னைக்கு காலையில கூட மாபெரும் தமிழ் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா ஏன் படிக்கணும்னு. திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இதையே அந்த பாப்பா கேட்குது தெரியுமா? அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. அதனால்தான் அவன் கேட்கிறா. பரம்பரை பரம்பரையாக கல்வியை பெற்றுக் கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும். நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான், ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான். படித்தால் தான் இந்த பூமியில் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்கிற ரகசியத்தை அவன் நம் மூலமாக தெரிந்து கொள்வான். எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும். தானாக எதுவுமே நிகழாது. அடுத்து சொல்லுகிறேன். நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது. இந்த 5 விதிகளை நீங்கள் மனதில் எடுத்துச் செல்லுங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துடுறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும், யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மள கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிருந்தா அவங்க ஊனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன். சொல்லி தரவா? சரவணகாந்த் பாக்குறாரு. உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறாரு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட், அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனாலதான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கிறது. நாம ஜெயிச்சுதான் அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அதனால ஸ்வீட் கொடுத்துருமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். ரொம்ப சோகமா இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன். ஒரு வாழைப்பழமா சாப்பிடுவேன். நான் எனர்ஜிக்காக. செத்துவங்க இல்லைன்னா நம்மள செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? இருக்குதுங்க. சொல்றதுல என்ன பயங்கிற? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. காலையில 7 மணிக்கு ட்ரெஸ் பண்ண நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3வது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன். இப்பவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்னா, காலேஜ்ல 7:45 மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன்? வீட்டுல இருந்து வானத்துல இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். இப்படி கும் அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக் வச்சு கையெழுத்து போட்டு உள்ள போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காரும். பாருங்களேன், ரிட்டையர் ஆயிட்டாங்க அந்த டீச்சர், எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. பர்வி, எஸ் மேம். என்ன டல்லா இருக்கிற? உங்களுக்குமா? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து டிராப் பண்ணி இருப்பாரு. சாயந்தரம் வெளியில ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? நம் முகத்துல ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சார். இந்த உலகத்துல இருக்கிறோம் நாம. இந்த உலகத்துல கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் 2 முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, 2 விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவ. 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறைவு. ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுல 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க.
கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறை என்பவனுடைய புத்தகத்தில். இறை என்பது இந்த தகவலை தருகிறார். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க, படிச்சு தகவல் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்ற, கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு எங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருதுல்ல, 2 வாரத்துலயோ அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதியா? செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். அதை நான் மறந்துட்டேயா, நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன், நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. 45 வயது கடந்து விட்டது எனக்கு. 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன். என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான், அதுவே ஒரு ஆதிமரம் தான். அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும், அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே. The only person under the sky will help you is you. உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய், எங்கே ஜெயிக்கிறாய். எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவதல்ல. கவலை கொள்ளாதீர்கள். இந்த கவலை கொள்றது, நான் இதை சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துறேன். ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்ல மேடம், பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல, இது வரைக்கும் யூடியூப்ல வந்ததில்ல. எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்தீபுகள்ல எங்க குடும்பம் ஈடுபட்டு இருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் புள்ள பொறுமைசாலி, ஆனா அதே சமயத்துல புத்திசாலி. எங்க அம்மா எனக்கு பயோடேட்டா கொடுக்குறாங்க. ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னால இப்படி கொடுத்துக்க முடியுமா? சொல்றாங்க, என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி, பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. அம்மா சொன்ன சர்டிபிகேஷன் நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை. பாருங்க, எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். பெரிய மழை, காடு, காட்டார் ஓடுகிறது, எதிர்பார்க்கல எந்த உயிரினமும். அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல, பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது, உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்கார்ந்து. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும். அது எங்கேயும் இருக்கும். நாம தான் அந்த தவளை. வெள்ளம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, உயிரோட இருக்கிறோம்ல, சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை. அது உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை, தேள் கிட்ட கொட்டிடாத, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் விட்டுறேன், எனக்கு நீந்த தெரியும், பிளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப், கொட்டாத. அது கொடுக்க எடுத்துருச்சு. 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. 2 அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் முழுகுது, தவளையும் முழுகுது. நாம இல்லன்னா தவளை, நம்ம என்ன சொல்லுவோம்? டைலாக் நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தனா, நீ தானே என் வழிக்கு வந்த, என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாத்த தானே செஞ்சேன். ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு, ஏன் கொட்டின? நீ ஏன் சவர, நானும் சவரம் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. அது சொன்ன டைலாக் இல்ல, இப்ப நீங்க வீட்டுக்கு கொண்டு போற டைலாக். தேள் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? கூட இருக்கிறது தேளா பாம்பா? இப்போ தேள்னு நான் தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம. தேள் இல்ல, நம்மள பெத்தது,
நாம பெற்றது, நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது, வேலையில வந்து சேர்றது, சேர்றதுல வந்து சேர்றது, இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது தவளைக்குமானது, என் முதுகில் ஏற்கொள்ளாது. இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும். கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள். இப்ப அரபியில என்ன கிடைக்குது நமக்கு? அரபி மொழியில என்ன கிடைக்குது? படிக்கிற புனித புத்தகம் என்ன கிடைக்குது? குரான் கிடைக்குதா? சமஸ்கிருதத்துல என்ன கிடைக்குது? கீதை கிடைக்குதா? பகவத்கீதை கிடைக்குதா? இப்ப ரெண்டு வேற மொழின்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழுக்கு நான் வரவே இல்லை. காலுக்கு கீழே ஏதோ அரபியிலயோ இல்ல சமஸ்கிருதத்திலயோ ஏதோ எழுதி கிடக்குது, நீங்க மிதிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து தொட்டு கும்பிடுவீங்க. என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? என்ன நினைச்சிட்டு தொட்டு கும்பிட்டீங்க? அது புனித நூலில் இருந்து ஏதேனும் ஒரு வாசகம் இருக்கிறது, அதை மிதித்து விட்டோமே என்ற பதட்டத்துல, அதுல யாரோ ஒரு சில்மிஷக்காரன் அரபி தெரிந்தவர் அல்லது சமஸ்கிருதம் தெரிந்தவர் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? தொட்டுதான் கும்பிடுவீங்க. ஏன்னா நமக்கு பொருள் தெரியாது, எழுத்துதான் தெரியும். அதனாலதான் சொல்றது படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். படிச்சாதான் எதை தொட்டு கும்பிடுறது, எதை கிழிச்சு நெருப்புல போடுறதுங்கிறது நமக்கு புரிந்து போகும். எல்லா புத்தகங்களும் தொட்டு கும்பிடுகின்ற புத்தகங்கள் இல்லை. புத்தகங்கள் என்றது ஆயுதம் தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஆயுதம் அது. இந்த புத்தகத்திற்கான ஆயுதங்களை கையில் எடுத்து இருக்கக்கூடிய மதங்களை நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒவ்வொரு மதத்தையும் எடுத்துக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவா எடுத்துக்கோங்க, எல்லா மதத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா மதத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் அந்த மதங்களுக்கு ஆயுதம். இஸ்லாம்னா சொல்லிட்டோம் நம்ம குரான், கிறிஸ்துவம்னா பைபிள், இந்து மதம் என்றால் ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தங்கள், உபனிஷதங்கள், ரிக் யஜுர் சாம மதர்வன வேதங்கள். ஒரு மதம் ஒரு சமூகத்தில் பரவ வேண்டும் என்றால் அந்த பரவுவதற்கு அந்த மதம் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் புத்தகம். புத்தகம் இல்லாமல் எந்த மதத்தையும் நீங்கள் பரப்பிவிட முடியாது. நான் சொல்ல விட்டுமா தமிழர்களின் ஆயுதம் எது என்று? திருக்குறள் என்கின்ற ஒற்றை புத்தகம் தான் தமிழர்களே நம்முடைய ஆயுதம். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்க வாசிக்க நமக்கு சில விஷயங்கள் வெளிச்சமாகின்றன. ஒண்ணும் இல்ல, எங்க ஐயா வலம்புரி ஜான் சொல்லுவார், எது தெரியுமா நல்ல புத்தகம்? நீ படிக்கும் பொழுதெல்லாம் நீ புரட்டி புரட்டி படிக்கிறிய, அது நல்ல புத்தகம் இல்ல. படிக்கும் பொழுதெல்லாம் உன்னை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி போடுதோ அதான் நல்ல புத்தகம்னு அவர் சொல்வார். என்னை புரட்டி போடுகின்ற புத்தகத்தை நான் தேடியபடி இருக்கிறேன், நான் வாசித்தபடி இருக்கிறேன். ஏதேனும் ஒரு நூலிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் எனக்கு புலகாங்கிதத்தை கொடுத்து விட்டால், உள்ளே ஒரு பரவச நிலையை கொடுத்து விட்டால், நான் அந்த சொல்லோடு பல மணி நேரங்கள் உட்கார்ந்து விடுகிறேன். ஒண்ணும் இல்ல, இந்த நூல் அறிவு என்ன செய்யும் தெரியுமா? இந்த மிகப்பெரிய அந்த ஆதி மரத்தை, நான் பார்த்து வியக்கக்கூடிய அந்த புத்தகத்தை, அதில் மறைந்து இருக்கக்கூடிய சொற்களை நான் வாசித்து பொருள் புரிகின்ற பொழுது என்னுடைய உயரம் நான் பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு உயர்ந்து நிற்கிறது. வங்காரி மாதா என்று ஒரு பெண், நோபல் பரிசு கிடைத்தது அவளுக்கு, காடு வளர்த்தாள் என்பதற்காக. அவளுடைய இன்டர்வியூவை நான் கேட்டேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல. அவங்க பேசின அந்த பேச்சு கொஞ்ச நேரம் தான். அவங்க ஆப்பிரிக்கன் லேடி, அந்த மொழியில, அந்த பழங்குடி மொழியில பேசுறாங்க. கீழே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் கேட்கிறாங்க, நீ போய் பிரைஸ் வாங்கினியே, நான் இதை அப்படியே சொல்லிடுறேன், சொல் அவளுடையது, பொருள் உங்களுடையது. அந்த சொல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியசாலிகள். பொருள் மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நாம எப்படி வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அவ சொன்ன வார்த்தை, அவ கிட்ட இருக்கிற ஒரு தோழி கேட்கிறான், நோபல் பரிசுல என்ன கொடுப்பாங்க? அந்த பழங்குடி பெண்ணுக்கு வங்காரி மாதாய் சொன்னாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பழங்குடி பெண் சொல்றான், இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதாம்? இவ்வளவுதான் செய்தி. காசை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, மரம் வளர்த்தால் ஏதேனும் செய்யலாம் என்று அந்த பழங்குடி பெண் சொல்கிறார். இவ்வளவுதான் செய்தி. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், அந்த புத்தகம் என்னை வேறு நிலையில் என்னை விழிக்க வைக்கிறது. என் மகனை நான் எப்படி வளர்ப்பது என்கின்ற விழிப்புணர்வை எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் இருக்கிறோம்ல,
மிக பெரிய சபிக்கப்பட்டவர்கள் நாம எல்லாம். நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இன்னொரு சோகம் என்ன தெரியுமா? இந்த நண்டு வாண்டு சிந்து பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. இந்த பேச்செல்லாம் இந்த வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா கேட்பாங்களா சார்? 3G 4G 2G எல்லாம் இல்லாம எப்படிமா இருந்த? மாதாஜி பிதாஜி குருஜி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் இல்ல. எப்படிமா கனெக்ட் ஆவீங்க? ஒரு அறை போதும், எல்லாம் கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இல்லையே. இன்றைக்கு கண்டிப்பு இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையின் போக்கு மாறி இருக்கிறது. அடிப்படை வசதிகளே ஆடம்பரமாகிவிட்டன. இந்த நேரத்தில் நிதானமாக உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை படிக்கும் பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு